இப்போது உயிர்னு சொல்கிறோம். உயிர் நம்ம உடலுக்கு உடல் கடந்து மனம் கடந்து உள்ளே இருக்குது. இந்த கபாலத்துக்குள்ளே இருக்குது, மையம் கொண்டிருக்கு. இப்போ இந்த உயிர் இருந்தால் தான் சுவாசம் வெளியே வருது. சுவாசம் இருக்குதுன்னா உயிர் இருக்குது, சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு சாதாரணமாக முடிவு பண்ணுறோம். ஆனால் சுவாசம் இல்லாத போது உயிர் இருக்குதுன்னு ஒரு பகுதி. எந்த ஒரு உடலில் சுவாசம் இல்லாமல் உயிர் இருக்குதோ அந்த உடல் சமாதி நிலையில் இருக்குதுங்கிறது பொருள். அப்போது உயிர் இருக்குதுன்னா சுவாசம் இருக்குது, சுவாசம் இருக்குதுன்னா உயிர் இருக்குது. இந்த உயிர் சுவாசமானது அந்த ஜீவனுடைய மையத்திலிருந்து வெளிப்படும் போது 12 அங்கலங்களாக வெளிப்படுது. 1, 2, 3, 4, 12 அங்கலம். இந்த 12 அங்கலங்கள் வெளிப்படுற போது உயிரினுடைய வெளிப்பாடு முதல்ல ஆ என்ற எழுத்தும், அதுவே நெடிலாக ஆ என்ற எழுத்தும், இ ஈ இந்த மாதிரி 12 எழுத்துக்களும் வெளிப்படுது. இந்த 12 எழுத்துக்களும் தான் அது வெளிப்படும் முறையும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சப்தமும் இறை ஞானத்தால் இறைவனை உணர்ந்தவர்கள், உயிரை உணர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள். அப்படி 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாக கருது.